எங்கள் ஊர் திருவெண்ணைநல்லூர். பேசுவது நல்லூர் ராஜேஷ். எங்கள் ஊர் சிவன் கோவில். சிவன் கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி இருப்பது சுந்தரமூர்த்தி நாயனாரோட கோவில். இந்த பக்கம் ராஜகோபுரம் இருக்கும். அந்த வழியாக தான் வரேன். சும்மா அப்படி கோவிலில் வெளிப்பிரகாரத்தில் வாக்கிங் போயின்ட்டுருக்குறேன். 4-5 சாமியாருங்க இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. திருவண்ணாமலேருந்து வந்திருக்காங்க போல. சாமியாருங்கள் வர பார்க்கும்போது ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு ராஜா என்ன பண்ணார், மந்திரியை கூப்பிட்டு, எனக்கு உண்மையான ஒரு சன்னியாசியை பார்க்கணும், நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டார். அது மந்திரியும் வெளில வந்தார். எங்கெங்கேயும் அலைஞ்சார். எங்கேயும் ஒரு உண்மையான சாமியாரை அவரால் பார்க்க முடியல. என்னடா இது வம்பா போச்சு, இப்படி அலைஞ்சிருந்தா நம்ம குடும்பத்தை எப்படி போய் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாடக நடிகர் இருந்தார். அவரை போய் பார்த்து, நீ ஒரு 10 நிமிஷம் சாமியாராக நடி, நான் உனக்கு 10,000 ரூபா பணம் தரேன்னாரான். அந்த நாடக நடிகருக்கு 10,000 பெரிய விஷயம். சரின்னு ஒத்துக்கிட்டாரான். அந்த மரத்தடியில் காய் வேஷ்டி கட்டிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு உக்காரு, நான் ராஜாவை கூப்பிட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ராஜா கிட்ட போய், ஐயா, உண்மையான சன்னியாசி ஒருத்தரை பார்த்தான், நீங்கள் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். சரி, ராஜாவும் ராணியும் வந்தாங்களாம். இந்த மரத்தடியில் அவர் உக்காந்தாராம். பார்த்துட்டு அவங்க காலில் ஊந்து கும்பிட்டு கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் கொடுக்கலான்னு வந்தாராம். அவர், நான் எல்லாத்தையும் வெறுத்துட்டு உக்காந்துருக்குறேன், எனக்கெல்லாம் எந்த காணிக்கையும் வேண்டாம், நான் பற்றற்றவன், எது மேலே எனக்கு பற்று கிடையாதுன்னு சொன்னாராம். அப்படியே ராஜா ரொம்ப மகிழ்ச்சியாகி போச்சான். திரும்ப ஒரு வாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நான் உண்மையான சன்னியாசியை பார்த்துட்டேன் அப்படின்னு மனம் மகிழ்ந்து அரண்மனைக்கு போயிட்டாராம். அரண்மனைக்கு போனோன்னா திரும்ப மந்திரி வந்தாராம். மந்திரியும் காலில் வந்து வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு தெரியும் நம்ம அமிச்ச ஆள் தானே, இருந்தாலும் வேறு வழி இல்லை. காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போயிருக்காரு. போய் ராஜாவை கொண்டு விட்டுட்டு வந்தார். 10,000 ரூபா கொடுத்தாரு. ரொம்ப நல்லா நடிச்சா, என்ன நீ காப்பாற்றினா இந்தா வச்சுக்கன்னு. அந்த சாமியார், இந்த நாடக நடிகரை, 10,000 எனக்கு வேண்டாம், நான் உண்மையிலே பற்றற்றவன் ஆகிட்டான், எனக்கு வேண்டான்னு. ஏன்பா இப்படி சொல்கிறேங்கடா, நான் 10 நிமிஷம் சாமியாராக நடிக்க உட்காந்ததுக்கு எனக்கு உண்மையான சாமியார்ன்றது புரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த நாட்டோட சக்கரவர்த்தி அரசனே என் காலில் விழுறாரு, ராணி என் காலில் விழுறாங்க, இதை விட என்ன எனக்கு பெருமை இருக்குது. அதனால் எனக்கு அந்த பணத்தை விட இந்த சன்னியாச வாழ்க்கையை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உண்மையிலே அந்த பணத்தை வேணான்ட்டாரான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சன்னியாசின்றத ஒரு சில இடத்துல மாறுபடும். மொத்தம் ஏகப்பட்ட பொருள் செல்வெல்லாம் வச்சுருந்தான். அவன் எல்லா பொருளும் திடு போயிடுச்சு. வெறுத்து போய் சாமியாராக போகலான்ட்டு யோசனை பண்ணினா வந்தான். ஒரு இடத்துல ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ சீடராசர்னு சொன்னாங்களாம். அந்த சாமியாரை பற்றி ஒரு சிலதெல்லாம் விசாரிச்சுட்டு போனானாம். போய் அவர்கிட்ட சேர்ந்தானான் ஷீனா. அப்போ ஒருத்தன் கேட்டானா, நீ அவர்கிட்ட உண்மையாக இருக்கிறியா, இதாக இருக்கிறியா, உன்னோட நடவடிக்கையே சரியில்லைன்னு. நான் மட்டும் உண்மையாக இருக்கிறேன்னு நீ நினைக்கிற, அந்த சாமியாரும் உண்மையாக கிடையாது, அதனால தான் நான் அவர் கூட இருக்கிறேன்னா. ஏன் அப்படி சொல்கிறேன்னாரான், என்னோடய காசு பணத்தெல்லாம் கொள்ளடிச்சவரே இவர் தான், அது எங்கே வச்சுருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவர் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானாம். சும்மா ஒரு டைம் பாஸுக்காக இந்த கதை. ஓகே, தேங்க்யூ.